அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ல் அமர்ந்திருக்கிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் நிறைவாகவே தேடி வரப்போகிறது. சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான யோக பலன்களை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் 3 மற்றும் 11ஆம் இடத்தையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் ஜென்ம ராசியை பார்ப்பது மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த வேளையில் வெற்றி கிட்டும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. புதிய நண்பர்கள் அறிமுகமாவதோடு இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபத்தை பல மடங்கு ஆதாயம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். ஆபஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுக்கடுக்காக நிறைவாக தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணத்தை உறுதியாக தவிர்ப்பதோடு முன்னேற்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தில் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. சுகஸ்தானமாகிய 4ல் சனி வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான வாய்ப்புகளில் நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுகஸ்தானமாகிய 4ல் அர்த்தாஷ்டக சனியாக சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சில விஷயங்கள் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக கைகூடுங்க. இந்த தருணத்தில் தவறான எண்ணங்கள் கூட கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே தவறான பழக்கங்களையும் தவறான எண்ணங்களையும் தவிர்ப்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகுவும் மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அபரிவிதமான நன்மையையும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் தொழில் வளம் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைத்தபடியே எதிரிகள் தொல்லை மிக பெரிய அளவில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பெரியவர்களின் ஆலோசனை மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் கைகூடும். வீண் விரய செலவுகள் என்று இருந்த பல
நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. கேதுவின் ஆதிக்கத்தால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக லாபம் கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை 9 மற்றும் 3ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய மோட்சக்காரகரான கேது மற்றும் ராகு இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். தைரிய ஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுவதால் ராகுவின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தங்களுடைய பெயரிலேயே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான காரிய வெற்றி கிடைப்பதோடு நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்கள் உங்கள் ஆசை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூட போகிறது. தனுசு ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக வலுவாக 6ஆம் இடத்தில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இனிதாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தனுசு ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 6லும் ராசியின் அதிபதி சப்தமத்தில் வலுவாக வலம் வருவதால் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகரமான நன்மை நிறைந்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே நீங்கி இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு. பொருளாதார ரீதியான சரிவை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் சூரியன் வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைய போகிறார். எனவே உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் 9ல் நுழைகிறார். எனவே உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து நிதானமாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு புதன் விலகுவதால் சிறப்பான மாற்றத்தை உறுதியாக எதிர்பார்க்கலாம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பானதாக உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.